Beautiful. Simply marvelous. I'm sorry. நீங்க பாடினதை கேட்டேன், என்ன நானே மறந்துட்டேன். ஏதோ எழுதணும்னு தோணுச்சு எழுதுனேன், அதை பாடணும்னு தோணுச்சு பாடினேன். இவ்வளவு கற்பனை உள்ளவரா இருப்பீங்க என்ன நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதை சொல்றதுக்காக தான் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க. நான் நினைக்கிறேன் என்னை விட நீங்க இனிமையா பாடுவீங்கன்னு. உங்களுக்கு எனக்கு பாட வராது. வேணுங்கிறவங்க இருந்தா என்னால பாட முடியும். வேணுங்கிறவங்க அந்த லிஸ்ட்ல நானும் உண்டா? நிச்சயமா உண்டு. எனக்கு துணையே நீங்க தானே. ஒரு வழி துணையா இருக்கட்டும் நினைக்கிறீங்களா? வழி துணைக்கும் வழிகாட்டுவோம் எனக்கு யாருமே இல்லை ரிஷி. இருந்தாங்க, ஆனா இப்போ நான் மட்டும் தனிமரமா இருக்கேன். பதிலுக்கு என்னைக்கு என்ன தருவீங்க? என்னையே தர முடியுமாயா? என்னையே தர முடியும். ஹலோ. நமஸ்காரம் நமஸ்காரம். ஐயோ, அவளுக்கு உடம்பு சரியில்லையே. ஒண்ணு செய்யுங்க, 2 நாள் கழிச்சு போன் பண்ணுங்களேன். அது இல்ல, மாயாவை கேட்காம நான் எதுவும் செய்யறதுக்கு இல்ல. சரி. அப்படியே ஆகட்டும். அந்த செட்டியாரோட மேனேஜரா நல்ல கதைங்கிறார். டிராஜடி. நாளைக்கு நைட் ஃளைட்ல நான் போயே ஆகணும். அப்படி சொல்லக்கூடாது. ஹாஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணா போதும். எல்லாரும் காத்திருக்காங்க. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹலோ, இவங்க மாயா, ஃபேமஸ் சினி ஆர்டிஸ்ட். நமஸ்காரம். இவர்தான் மாயாவோட ஹஸ்பண்ட் ஹரிதாஸ். நானும் நான் ஹரிதாஸ். இவ என்னோட மனைவி மாயா. நாம அந்த பக்கம் போலாம். நீ யாரு?
கூப்பிடு, உனக்கு அர்ச்சந்திரனை கூப்பிடு. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? யாரு உங்க ஹரி? நான் யாருன்னு சொல்லணுமா? சொல்லுங்க, நான் யாருன்னு. அவர் சொல்ல பயப்படுறாரு, நான் சொல்றேன்டி. நான் சொல்றேன், உனக்கு விளக்கமா? உன் பக்கத்துல நிக்கிறாரே, அவர் பெத்த குழந்தைங்க இதுங்க. இது அவர் கட்டின தாலி. நீ ஒண்ணு என்ன மேலும் கீழும் பார்க்க வேண்டாம். என்னங்க, எங்களை விஷம் வச்சு கொண்டுடுங்களேன். என்ன செய்யற மாயா? நான் உங்களுக்கு யாரு? தப்பாட்டி இல்ல? யார் அப்படி சொன்னது? நீங்க என்ன இப்படி ஏமாத்துவீங்க நான் நினைக்கவே இல்ல. பொண்டாட்டி குழந்தைங்க. மாயா, நான் இதை எத்தனையோ தடவை சொல்றதுக்கு வந்தேன். நீதான் அதை சொல்ல விடாத அளவுக்கு தடுத்த. உங்களை நம்பி எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்த நான் தான் போயிட்டேக்காரே. நான் மனப்பூர்வமா இந்த உலகத்துல ஒருத்தர் விரும்புறேன்னா பொண்ணுதான். என்ன நினைச்சீங்க? மாயா, சாரி. முதல்ல கையிடுங்க. எனக்கு நீங்க செஞ்ச சதிக்கு உங்களையும் உங்க மனைவியையும் குழந்தை குட்டிகளையும் நடுத்தரவுல நேற்று பார்த்துட்டு தான் நான் சாவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நடையா இது நடையா, ஒரு நாடகம் ஒன்று நடக்குது. குருவே, என்னையாது விசில் அடிச்சு கொண்டு கூட்டா இவன் வரா? குருவே, என்னையா மறுபடியும் அடியா? அடி வாங்கி என்னை குண்டா போற? அது இல்ல சார். பின்ன உன் லவரோட அண்ணங்காரன் துரத்துறானா? அண்ணங்காரன் துரத்தல சார், அவன் எங்க பொறுக்கிறானோ அதிர்ஷ்டம் துரத்துதே. நீ டோட்டலா என்னதான் சொல்ல வர்ற? சார், அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரே வார லவ் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அப்படியா? நீங்களும் இருக்கீங்களாடா? சார், நாளைக்கு காலையில எனக்கு அந்த பொண்ணுக்கும் பண்டரிநாத கோயில்ல கல்யாணம். புது மாப்பிள்ள வாயா, இங்க வா. வாங்க 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 குருவே. நேத்து ஆடின ஆட்டத்துல எங்க வராம போயிருவீங்களோன்னு நினைச்சேன். அவன் மயங்கி கிடக்குறான். சரி, அலங்காரம் பண்ணா நீ கூட அழகாத்தாயா இருக்க. ஆமா, என்ன புது பொண்டாட்டியா? அதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெக்கப்பட்டு நிக்கிறாளே, அவதான். அதுக்கு நீயே இப்படி வெக்கப்படுற? நீ ஏன் வெக்கப்படுற? நான் சொன்ன குரு அவர் வந்திருக்காரு. எப்படி வெக்கப்படுற? அடடே, குரு பாக்கணுன்றாரு. இந்த பக்கம் திரும்ப. மாப்பிள்ள கூப்பிடுறாருல, அந்த பக்கம் திரும்ப. என் தங்கச்சி உன் கொண்டாட்டியா? ஆமா, உங்க தங்கச்சியா? என்னடா இது? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கட்டி ஐடியா கேட்டு என் தங்கச்சிய ஓரம் கட்டுவேன். ஒன்னு அவர் அடிக்காதீங்க. உன் தங்கச்சி தெரிஞ்ச உடனே உனக்கு இவ்வளவு கோபம் வருது. இதே ஊராமிட்டு பொண்ணா இருந்தா உங்க ஐடியா பரவாயில்லையா? கண்டில கண்ணை சுடுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல எவ்வளவு கரெக்டாச்சு பாத்தியா? தங்கச்சி அதுக்காக இவனா? அண்ணா, சரி சரி, கால விடுறான்.
அவ கால இல்லடா, ஏன் கால கால ஏன்டா இப்படி அலையற? மறந்துட்டேன் மச்சான், மன்னிச்சிரு. நல்லா வந்து ஐயரே, ஜோடி ரெடி, அடுத்த முகத்துக்கு தயார் பண்ணுங்க. Hello. Hello, Maya. I'm Rajmohan here. Hello. How are you, Rajmohan? Quite okay. அப்புறம் ஒரு சமாச்சாரம் பேசதான் கூப்பிட்டேன். நீ தனியா இருக்கியேன்னு ஒரு வீடு எடுத்து கொடுத்தேன். யாரும் இல்லையேன்னு சங்கர மாமாவை துணைக்கி வச்சேன். நான் இதையெல்லாம் செஞ்சேனேன்னு கைமாறா நான் இதை கேட்கல. நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நீ ஹரியோட படத்துல நடிக்கணும்னு கேட்கதான் கூப்பிட்டேன். இந்த படத்துல ஹரி டைரக்டர் மட்டும்தான். மிஸ்டர் ஹரியோட படத்தில் நடிக்க ராஜ்மோகன் எனக்கு போன் பண்ணணும் இல்லையே. ஹரி ஒரு டைரக்டர், நான் ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட படத்தில் நடிக்க எனக்கு இப்ப டேட்ஸ் இல்ல. சாரி மிஸ்டர் ராஜ்மோகன், சாரி. தேங்க்யூ ஃபார் காலிங். நான் இப்படி எல்லாம் பேசுறேன். நடந்த கதையெல்லாம் மறந்துட்டு ஒரே ஒரு தடவை உதவி செய்யணும் உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். மறந்துட்டு நீங்க எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. இறந்துடுன்னு சொல்லுங்க, அது இன்னும் சுலபம். பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி கேட்கிறேன். என் குடும்ப வாழ்க்கை எல்லாம் நசிச்சிருச்சு. என் குழந்தைகளுக்கு கஷ்டம். என் குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்துகிட்டு இருக்கேன் மாயா. எனக்கு இந்த உதவியை செய்யலைன்னா மிஸ்டர் ஹரிதாஸ், இதுக்கு பதிலா நான் போன்ல ராஜ்மோகன் சொல்லிட்டேன். இதுக்காக நீங்க நேர்ல வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. மாயா, மாயா, கவனிச்சுக்கிட்டு தான் வர நானும். நீ செய்யறது கொஞ்சமும் நல்லா இல்ல. உறுதி சொல்ல வந்திருக்கீங்களா? எனக்கு உபதேசம் பண்ண நீங்க யாரு? உபதேசம் செய்யத்தான் வந்திருக்கேன். வேணும் நான் கண்டிக்கவும் செய்வேன். What? Get out! Get out! போங்க வெளியே. இக்காரணம் நிக்காதீங்க. நல்லபடியா வாழணும், நல்லா இருக்கணுங்கிறதுதான் எல்லாரோட ஆசை, எண்ணம். விதி 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 விதியா? அதெல்லாம் மனுஷனா உண்டாக்குனது தானே. இப்படி ஒரு இன்சைட் உள்ள பெண்ணா தெரியலையே மிஸ்ஸஸ் மாயாவை பார்த்தா. பட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், இனிமே நீங்க என்ன மிஸ்ஸஸ் மாயான்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். பின்ன மாயான்னு கூப்பிடுங்க, ஜஸ்ட் மாயா. எனக்கு துணை நீங்க தானே. ஒரு வழித்துணையா இருக்கட்டும் நினைக்கிறீங்களா? வழித்துணைக்கும் வழிகாட்டுவோம் எனக்கு யாருமே இல்லை ரிஷி. அதுதாங்க. ஆனா இப்போ நான் மட்டும் தனிவரமா இருக்கேன்.